Hey everyone, welcome to Fisherman Survey YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கனாலே தெரியும், ஒரு பாண்டுக்கு வந்திருக்கோம். யாரோட பாண்டுனா சந்தியா அக்வாரியமோட பாண்டு தான் வந்திருக்கோம். இங்க என்னலாம் பண்றாங்க, என்ன மீன்லாம் வளர்க்குறாங்கன்றதுக்காக சஞ்சய் நம்மளோட பேச இருக்கிறாரு. சஞ்சயும் வெல்கம் பண்ணிடலாம். பாண்டில் வந்து குட்டி மீனை இறக்கி குட்டிங்களை வந்து இந்த ஒவ்வொரு பாண்ட்லேயும் விடுவோம். பள்ளம் இது 12 பள்ளம் இருக்கு நம்ம பாண்டில். ஒவ்வொரு பள்ளத்துலேயும் குட்டி மீன் இறக்கி சைஸ் பண்ணி நம்ம ஃபார்முக்கு வைக்கிறோம். அதாவது இங்கே தான் பேரண்ட் வச்சு ப்ரீட் பண்ணி குட்டி குட்டியா ஒரு கடுகு சைஸ்ல இருக்கு, அதை வந்து கொஞ்சம் வளர்த்து அங்க வந்து இதுல விட்டு இதுல சைஸ் ஆனதை ஃபார்முக்கு நமக்கு காட்டுறதுக்காக வலைய போட்டு மீன் காமிக்கிறாங்க என்ன மீன் இருக்குன்னு. புள்ளி பூச்சி ஓடுதெல்லாம். இதுல என்ன மீன் ப்ரோ இருக்கு? கார்ப்பு. ஆமா, கொய் கார்ப்பு இருக்கு, சைஸான கார்ப்பு இருக்கு. 30 ரூபா சைஸ் கபோட்டோ கார்ப்பு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கு. நம்ம 3 இன்ச்சுல இருந்து சேலுக்கு வந்துருவாங்க நம்ம தொட்டிக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 15ல இருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்கு, சைஸுக்கு ஏற்ற மாதிரி. கபோட்டோ கார்ப்புன்றது ஒரு கோய் கார்ப்ல வேற ஒரு வரை. ஆமா ஆமா, இது நாளைக்கு பிடிச்சி வெளியில சேலுக்கு போகுது. நம்ம தொட்டியில கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு, அது சேல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் பள்ளம் வச்சு எடுத்துட்டு போவோம். அந்த மீன் சங்கரா மீன் மாதிரி இருக்குன்னு சாதா கார்ப்பு. ஃபுட்டுல என்ன இதுக்கு? ஃபுட்டு வந்து ட்ரை ஃபுட்டு போடுறோம் நாங்கள். இந்த நெல்லூர்ல வந்து ரெடியாகி வருது. அது இல்லாமல் இங்கே வந்து கம்பு, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் போட்டு கருவாடு மாதிரி வேக வச்சு குடிவோம். இதில் என்ன மீன் இருக்கு? இது கலர் விடணும், டெட்ரா ஐட்டங்க. சூப்பரு. இதில் வேலை செய்ய எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? இப்போ வந்து 2 ஃபேமிலி இருக்காங்க. 2 ஃபேமிலி இங்கே போதுமானதாக இருக்கு. மீன் பிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் நாங்கள் எக்ஸ்ட்ரா லேபர் போட்டுப்போம். இப்போ தீனி வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து 2 ஃபேமிலி போதுமானதாக இருக்குது. மீன் பிடிக்கும் போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆள் தேவைப்படும். இதுக்கு அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்து தான்? ஆமாம் ஆமாம், 15,000 சம்பளம் ஒரு நாளைக்கு. அது போக மீன் பிடிக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா காசு. ரொம்ப குட்டியாக இருக்குல்ல. என்ன சைஸ்னா இது? இது குட்டி விட்டு 1 மாதம் ஆகுது. இன்னும் 1 மாதம் ஆகும் நம்ம வியாபாரத்துக்கு வரத்துக்கு, தொட்டிக்கு வர. இந்த சைஸ்ல கொடுக்க மாட்டீங்க? இந்த சைஸ் சேல் ஆகாது. இல்ல லைஃப் சேல் ஆகாது, ரொம்ப சின்னதா இருக்குல்ல, சேல் ஆகாது. இன்னும் வளரணும், இன்னும் 1 மாசம் ஆகும். கலர்ஃபுல்லா இருக்கு. அது கலர் 5 கலர். என்னென்ன கலர்னா இருக்கு? கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு. அதிலே டைகர், கிரீன் டைகர் மாதிரி வீடியோலயே ஒன்று இருக்கு. அதான் கிராஸ் பண்ணது தான். லைன் வச்ச வீடியோவும் இருக்கா? கிரீன் டைகரும் இருக்கு அதில். கிரீன் டைகர், ரெட் டைகர், டைகர் பார்ப் அந்த மாதிரி. டைகர் பார்ப். எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ்ல இருக்கீங்க? நான் வந்து 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கும் இதுல அனுபவம் இருந்தா இல்ல இங்க வந்து தான் நீங்க சொல்லி? ஏற்கனவே வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு. சில தான் பாண்டுக்கு ஏற்ற மாதிரி, மீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பழகி இருப்பாங்க. வெரைட்டிஸ் மீனுன்னும் போது நம்ம பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்போம், இந்த மீனை இப்படி தான் பண்ணணும். இப்போ பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா தேயும், அது அவங்களுக்கு தெரியாது. வீடியோக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா அதை விட சொல்லுவேன். அது டயர்ட் ஆயிடும், வீக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கார்ப் வெரைட்டி. ஆமாம், சொல்லுங்க ப்ரோ. கோய் கார்ப்புங்க, இது எல்லாமே மெட்டாலிக் கார்ப்பு இருக்குது. இதில் குவாலிட்டி நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்டை நல்லா பார்த்து விட்ருக்கோம். இன்னும் ட்ரை கலர்லாம் இன்னொன்று இருக்கு, பேரண்ட் எடுத்து வச்சிருக்கோம், அடுத்து எடுத்து விடுவோம். கபோட்டோ கார்ப்பு. இதெல்லாம் என்ன சைஸ் ப்ரோ? இதெல்லாம் 2 to 3 இன்ச்சுனா. இதெல்லாம் 10 ரூபான்னு தரோம் இந்த சைஸு. இதெல்லாம் 10 ரூபா தான்? ஆமாம், இது வந்து 30 ரூபாங்கண்ணா சைஸ் வேறு. ஆமாம், இது 4 இன்ச் வரும். இது எல்லாமே ஒரே டைம்ல தான் விட்டுருப்பீங்க? ஒன்னொன்னு ஒரு சைஸ்ல வருது, ஏன் அப்படி? ஆமாண்ணா, எது ஃபாஸ்டா தீனி எடுக்குதோ அதுக்கு நல்லா க்ரோத் ஆகும். ஆமாம், இது பண்ணி எடுக்குது. இதுலயே நிறைய ஏரி கப்பீஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் தூக்கி போட்டுறீங்களா? ஆமாண்ணா, மீன் பிடிக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் தூக்கிப்போம், செத்துரும் அதுங்க. ஆனா இதையும் நிறைய பேர் விற்கிறாங்களா ப்ரோ? ஏரி கப்பீஸ் அது ஃபீடிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இது கௌரா இருக்கு உள்ள, 1-2 மிஸ் ஆகி வந்து. ஆமா ஆமா, குட்டிங்க இது பண்ணும்போது அது கௌரா, அதுவும் கௌரா. கோய்கார் குட்டி இதோட சின்னதெல்லாம் இருக்கு, அது வீடியோட லாஸ்ட்ல வரும். இது எல்லாமே சைஸ் ஆனது. இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல இதை பிடிச்சி இப்போ இது குளத்தூருக்கு விற்க அனுப்பிச்சிடுவோம். இதில் என்ன சைஸ் சஞ்சய் ப்ரோ? இதெல்லாம் ஒரு 1 month இருக்குங்கண்ணா. 1 month. ஆமாம், இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளில் இது எடுத்துக்கலாம் நம்ம. சைஸ் வந்துடும். ஆமாம், நல்ல சைஸ் வந்துடும். இப்போ இதையே தரலாம், இதெல்லாம் செமி அடல்ட் தான். ஆனால் நல்ல சைஸ் வந்தால் நம்ம
சீக்கிரமாக மூவிங் இருக்கும் மீனுங்க. ஸோ இது ஏன் தொட்டியில் போட்டு வளர்க்காம இங்கே இதில் போட்டு பாண்டு மாதிரி மண்ணில் அது வந்து அந்த டேஸ் இருக்குங்கண்ணா வளர்கிற ஸ்டேஜ். தொட்டியில் வைக்கும் போது நமக்கு 2 மாதம் ஆகுதுன்னா நம்ம பாண்டில் விடும்போது 1 மாதம் 1.5 மாதம். ஆமாம், நல்ல தீனி கிடைக்கும் எல்லாத்துக்குமே. பெரிய ஸ்பேஸ் வேறு. எப்பவுமே மீனுங்களுக்கு தேவை ஸ்பேஸ் தான். அதுதான் எல்லாமே நம்ம ரீட்டைலில் பண்ணுறவங்களுக்கும் அதான் சொல்கிறது. கடை வச்சுருக்கவங்களுக்கும் ஸ்பேஸ் நல்லா கொடுங்க டேங்க்கு அப்படின்னு தான் சொல்கிறது. மீனுங்க நல்லா இருக்கணும்னா ஸ்பேஸ் நல்லா வேணும். இது ஒவ்வொரு பள்ளம் இருக்குது இதில், அதனால் மீனுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சந்தி அக்வாரியமோட ப்ரீடிங் செக்ஷன். இங்கே தான் அவங்க குட்டியெல்லாம் ப்ரீட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு குட்டி சைஸ் ஆனதும் அந்த மாதிரி பெரிய பாண்டில் போடுவாங்க. அந்த குட்டி குட்டி மீன்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நிறைய தொட்டி கட்டி அங்கே பாண்டில் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இதுதான் சஞ்சய், அவங்க டேடி. இவர் தான் ஒரிஜினல் ஓனர். சொல்லுங்கண்ணா, இந்த குட்டியில் எப்படி மேக் பண்ணுறீங்க, எப்படி ரெடி ஆகுது? இது ஜீப்ரா குட்டி. ஆமாம், பிரீட் போட்டு 1 வாரம் ஆகுது. இன்னும் 1 வாரம் ஆகும் நாங்கள் பாண்டில் எடுத்துக்கிட்டோம். 1 வாரம் தான் ஆகுது குட்டி போட்டு? ஆமாம் ஆமாம். இப்போ நைஸில் சாப்பிட்டுட்ருக்கு. இன்னும் எத்தனை நாள் கழிச்சுண்ணே? இன்னும் 1 வாரம் டாஃப்னியா போட்டு எடுத்து பாண்டில் விடுவோம். இப்போ பார்த்துட்டு வந்தீங்கல்ல? ஆமாம். அது வந்து இதுக்கு முன்ன போட்ட செட்டு. ஓகே, இது அடுத்த செட்டு. இது அடுத்த செட்டு. இப்போ இதை ஏற்றதுக்கப்புறம் மறு செட்டு மறுபடியும் ஒரு செட்டு காலியாக அது மாற்றிட்டே இருப்பீங்க. தண்ணியில் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக மாற்றிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி? ஆமாம், மறுபடியும் தொட்டி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு புது தண்ணியில் தான் போடுவோம் ப்ரீடு. வேறு என்ன குட்டிலாம் இருக்குண்ணே? இப்போ கார்ப்பு 2 பள்ளம் காமிச்சேன்ல, அந்த கார்ப்பு ப்ரீட் பண்ணியிருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே கார்ப்பு தான். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே கார்ப்பு தான்? ஆமாம், பாருங்கள். கார்ப்பு பேர் தோசிங்களா? வராண்டா கார்ப்பா? இது மெட்டாலிக் கார்ப்பு, ஸ்கேல்லெஸ் கார்ப்பு, இம்போர்ட்டட் கார்ப்பு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் இம்போர்ட்டட் பண்ணுறதுக்கு. நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க இம்போர்ட்டட் வேணும் கார்ப்பு அப்படின்னு. நல்ல பேச்சஸாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் மார்க்கெட்டுக்கு சேலுக்கு வந்துடும். ஸோ ஒரு மீன் வந்து கார்ப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் குவாலிட்டியாக நல்ல கார்ப்பு கேட்டிருக்காங்கன்றதுக்காக எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மீன் குட்டி போட்டு அது வளர்க்குறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி இப்போ இதில் இருக்கிற எல்லா குட்டியுமே வளர்ந்துருமா? இதில் வந்து எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் குட்டி இருக்குது. இதை வந்து நாங்கள் நைஸ் ஊற்றி டாஃப்னியாலாம் போட்டு பாண்டுக்கு ஏற்றுறதுக்குள்ளே பாதி ஆகிடும். பாதி மீன் கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் பாண்டில் விட்டு அது தவளை பாம்பு அதெல்லாம் சிக்கி ஒரு 5000 20,000 வரும். அதுலேயும் குவாலிட்டின்னு பார்க்க போனால் ஒரு 1000 பீஸ் வரும். அதை தான் நம்ம சைஸ் பண்ணி 1 அடி எடுத்துகிட்டு வந்து 1500 2000 அப்படி மார்க்கெட்டுக்கு சேல் பண்ண முடியுது. 1 லட்சம் குட்டியில் ஒரு 1000 குட்டி தான் நல்ல தரம். 1000 குட்டி தான் வந்து அந்த ஜப்பானீஸ் கார்ப்பு இம்போர்ட்டடுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 1000 பீஸ் தான் வரும். ஆமாம். பட்டர்ஃப்ளை மில்க் ஒயிட் பண்ணியிருக்கு. ப்ரீட் போட்டு வந்து 5 நாள் ஆகுது. குட்டி வந்து 2 நாள் ஆச்சு. மில்கி ஒயிட் கோய் கார்ப்பு. மில்கி ஒயிட் பட்டர்ஃப்ளை சைஸ். ஆமாம், இந்த மாதிரி செடி போட்டு தான் ப்ரீட் போடுவோம். 5 நாள் ஆகுது. இப்போ சீடு கேட்டாலும் விற்பீங்களாண்ணே? நம்ம சொந்த யூஸ்ன்றதால நான் வெளியில் கொடுக்கறது இல்லை. ஓகே, நம்மளுக்கே அதனால தான் என்னால் ஹோல்சேல் பண்ண முடியுது. ஓ ஆமாம், நீங்கள் சீடு வெளியில் வாங்காதனால உங்களுக்கு இங்கே இப்போ 5 ரூபா மீனை 4 ரூபா கொடுக்க முடியுதுனாக்கா எல்லாமே நான் சொந்தமாக பணத்தோடு தான் முடியுது. வாங்கி விட்டாக்கா செட் ஆகாது. அப்போ அதுக்கு ஒரு ரேட்டு, அப்போ ரேட்டு மாறி தான் வரும். அது அல்பனியா டைகர், க்ரீன் டைகர், சாதா டைகரு, ரெட் டைகரு. இதெல்லாம் பேரண்ட் சைஸானே? ஆமாம், பேரண்ட்டு. விடோ டெட்ரா மாதிரி 4 கலர் இருக்குது இதில். ஸோ ஒன்றா விட்டு இங்கேயே முட்டை பொரிச்சிருமா? ஆமாம். இந்த முட்டைக்கு இந்த இலையெல்லாம் வைப்பாங்களேண்ணே? அதான் அந்த செடி கார்ப்பில் காமிச்சிங்களா, அந்த மாதிரி செடி போட்டு தான் பண்ணுவோம். இது இங்கேருந்து பண்ணி தான் அங்கே கடைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம. இது என்ன மீன்? பலூன் ரெடிடேட்டரா. ஓகே. அங்கே கடையில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இருக்கும் பாருங்கள். இங்கே பண்ணுறது தான் அதெல்லாம். ஸோ இங்கே பண்ணி அங்கே கொண்டு வருவீங்க? ஆமாம் ஆமாம். பேரண்ட்டில் எப்போவுமே சேல்ஸுக்கு வராது இல்லைண்ணே? பேரண்ட்டு அதுதான். இதுக்கப்புறம் அது முட்டை வைக்காதுன்ற பட்சத்தில் அப்போ கூட சேல்ஸ்க்கு வந்து. ஆமாம். நியான் கோரா மேல் ஃபீமேல் போட்டிருக்கேன். போட்டு 2 நாள் ஆகுது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு எக்கு வரும். கிளைமேட் சரியில்லாதால லேட் ஆகுது. நியான் கோரா அதே மாதிரி தான் சாதா கோரா, ரெட் குலிசா எல்லாமே பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இலை போட்டு வச்சுருக்கோம். இலை கீழே அந்த ஃபைட்டர்லாம் எக் வைக்கிறதுல நுர வச்சு அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ எல்லாமே நேச்சுரல் ப்ரீடிங் தான் பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ இதோ இருக்குது பாருங்கள், இதோ இலை கீழே நிற்கிது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் ப்ரீடிங் டேங்க்னு. இதில் தான் கோரா பண்ணுறது. விடோ, டைகர், ரோசி பார்க், இப்போ எல்லாமே இதில் தான் பண்ணுறோம். அது வந்து விடோ டெட்ரா மாறி மாறி போடுவோம் தொட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். இப்போ இதில் கோரா போட்டிருக்கிறதால அதில் விடோ டைகர் போடுவோம். ஃபுல்லாகவே இது ஞான் கோரா போட்டிருக்கு. இப்போ ஒரு இலை மீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இலைகளும் மாறுமாண்ணே?
ஆமாம், இதுக்கு வந்து இலை தான் போட்டு ஆகணும். கோராக்கு வந்து வாழை இலையில போட்டு தான் ப்ரீட் பண்ணுவாங்களா? இந்த விடோ ரோசி இதெல்லாம் போடும்போது செடி போட்டு ஆகணும். ஸோ இதெல்லாம் விடோ பேரண்டானே? இது விடோ பேரண்ட்டு. காலை டைகர் பேரண்ட் இருக்குது, ரோசி பேரண்ட் இருக்குது. மற்ற ஃபார்மோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபார்ம் போயிருப்போம், வெறும் பாண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த குட்டி ஏதாவது பள்ளம் இருக்கும், மீன் எடுத்து ட்ரைன் பண்ணி அதை எடுத்து ஒரு இதில் போட்டு வாப்பால் போட்டு பேக் பண்ணுறது தான் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இவங்களே ப்ரீட் பண்ணி சீட் எடுத்து அதை சைஸ் பண்ணி அது இவங்களே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கும் கொடுப்பாங்க, எந்த ஸ்டேட் எந்த ஊராக இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஆல் இன் ஒன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒயிட் போலர், இது ஒயிட் போலர், அதோட குட்டிங்க. இது போன செட்டு வந்த வச்ச முட்டையில் வந்த குட்டிங்க எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இது போலா பேரட் வாயில் தான் குட்டி போட்டுருவாங்களா? அப்படின்னு இல்லை, முட்டை தான். முட்டை தான். இது ஒரு அது பக்கத்து தொட்டியில் குட்டி இருக்குது, அதோட குட்டி தான் இது. ஸோ ஒரு போலா பேரட்டு இத்தனை குட்டி போடுது. இது ஓரளவுக்கு சைஸ் ஆகிறதுக்கு சீக்கிரம் வளர்த்துருப்பானே? இது எல்லாமே 3 மாதம் ஆகும். இப்போ இதுலேயே 20 நாள் கிட்டே இருக்குது. இதையும் பழத்தில் போட்டு தான் வளர்ப்பீங்களா இல்லை தொட்டிலே? பாண்டில் போட்டு தான் வளர்ப்போம். கம்மியாக இருக்குது ஒரு பாண்டுக்கு. அவனுக்கு அந்த குட்டிக்கு ஆமாம், ஒரு 3000-4000 வரும்போது தான் பாண்டில் விடும். ஓ பார்போட பேரண்டானா இது? டைகர் பார்க், ரோசி பார்க். இது வந்து ரோசி பார்க். நல்ல சைஸாக இருக்கானே. ஆமாம், பேரண்ட்லாம் நாங்கள் கொஞ்சம் கண்டிஷனாக வச்சுருப்போம், இன்னும் வளரும். டைகர் பேரண்ட்டு இந்த மாதிரி சைஸ்லாம் கடையிலே பார்க்க முடியாது, இதுதான் ரீசன் போல். 1 வருஷம் ஆகுது. அது 1 வருஷமாக இருக்கானே. பக்கத்தில் என்ன? இது ஜென்ஸு மேலு, இது ஃபீமேல். எல்லாம் ப்ரீடிங் சைஸ் இல்லைண்ணே? ஆமாண்ணே. எப்போ ஒன்றா விடுவீங்க? இதாண்ணே இப்போ தான் போட்டிருக்கு. இன்னும் ஒரு வாரம் 15 நாளைக்கு ஒரு முறை போடுவோண்ணே. ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு முறை. மாதம் வந்து 2 முறை இல்லை 3 முறை போடுவோம். ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் அந்த மாதிரியா? இல்லை, ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேல் வந்து எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். இப்போ 10 ஃபீமேல் போட்டால் 11 மேல் போடுவோம். இப்போ முட்டை போட்டுச்சு, இப்போ இது முட்டை வச்சதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து கோரம் போயிடும், மேல் வந்து கிட்ட சேர்க்காது. ஃபீமேல் கோரம் முட்டை வச்ச உடனே ஃபீமேல் வந்து தூரம் வந்துடும். ஃபைட்டர் மாதிரி தான். ஆமாம், எல்லா மீன்லையும் அப்படி தானே? ஆமாம். கோராவில் இந்த மாதிரி கோரா ஐட்டம், ஃபைட்டர் ஐட்டம்லாம் ஒரு மாதிரி. கோரா ஃபைட்ரு மேல் தான் குட்டியை காப்பாற்றும். ஆமாம். இதில் தெரியுது பாருங்கள், இதெல்லாம் குட்டி தானே? இதோ தெரியுது பாருங்கள், ரோசி குட்டி இதோ இருக்கு, சின்னதாக இதோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள், தொட்டியோட ஓரத்தில். இதெல்லாம் வந்து ரோசியோட குட்டி. ரோசின்னா பக்கத்து வீட்டு பண்ணல, ரோசி பார்போட குட்டி. எப்படி ஜோக்கு, ஒரு பையன் சிரிக்க மாட்டான். ரோசி பேரண்ட்டு, டைகர் பேரண்ட்டு பார்த்தீங்கல்ல, இப்படி தான் நாங்கள் வந்து தொட்டி கழுவி தண்ணி பிடிச்சி செடி போட்டு பிரெட் போடுவோம். சாயங்காலம் போட்டுட்டு காலையில் வந்து முட்டை வச்ச உடனே பேரண்ட்டை எடுத்துருவோம். 3 நாள் கழித்து குட்டி வரும். இது வந்து 5 நாள் ஆகுது. 5ஆவது நாள் தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப கண்ணுக்கே தெரியாத இருக்கும். அது நாங்கள் தொழிலையே இருக்கிறதால எங்களுக்கு தான் தெரியும். கையை வச்சு பார்த்து குட்டி வந்திருக்கு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நைஸ் ஊற்றுவோம். நைஸ் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இது குட்டி தெரியுது, ஓரளவுக்கு தெரியுதுண்ணே. 5 நாள் ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 5 நாள் நைஸ் ஊற்றிட்டு தொட்டிக்கு ஏற்றுவோம். அதுக்கப்புறம் டாஃப்னியா போட்டு பாண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சைஸ் பண்ணுவோம். பலூன் கிஸ்ஸிங் கோரம் ப்ரீட் போட்டிருக்கு, செடி போட்டிருக்கோம். ஜில்னஸ்ஸு கிளைமேட் சரியில்லாதால இன்னும் எக்கு ரிலீஸ் ஆகாத இருக்குது, முட்டை வைக்காத இருக்குது. கொஞ்சம் வெயில் காய்ஞ்சதுன்னா முட்டை வைக்கும். இது எத்தனை வருஷமாக உங்ககிட்ட இருக்கு? 5 வருஷமாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பேரண்ட்டை 5 வருஷமாக பாதுகாத்துட்ருக்கோம். இவ்வளோ பெருசு வளருமாண்ணா கோரா? இன்னும் வளரும். இது கூட பெருசாக வளரும். இன்னும் வரும். ஜெயின் கோரா இதெல்லாம் வந்து நல்லா லைஃப். இது எத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கணும்? நீங்களே 5 வருஷம் நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து தான். ஓகே. அதுவும் வீடியோவில் கேட்பாங்க, நீங்கள் மட்டும் 5 வருஷம் வளர்த்தீங்க, என் ஒரே நாளில் போச்சுன்னு. ஒழுங்காக வளர்த்துரு. வீடியோலாம் ப்ரீட் போட்டிருக்கு. கொஞ்சம் மழையால் சகதியாக இருக்குது, அதை பார்க்க முடியல. குட்டி தேவிட்டு அதுலேயே நின்ன குட்டிங்க உள்ளே இருக்குது, விடோ குட்டிங்க. இது மேலே ஃபீமேலா கப்பீஸில்? மேல் ஃபீமேல் தான், மிக்ஸ்டாக இருக்குது. ப்ரீடிங் தானே. இப்போ இதில் செடி போட்டாக்கா இப்போ இதிலே குட்டிங்க வைக்க ஆரம்பிச்சிடும், முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். வந்து கப்பிலாம் குட்டிங்க வைக்கும், அதே குட்டி போட்டுரும். ஆமாம். சில அதுங்க சாப்பிட்ருவோங்க, அதுக்காக தான் நம்ம செடி வைக்கிறோம்.
அது போய் ஒளிஞ்சிக்கிறது. ஆமாம், குட்டிங்க சேஃபாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது குட்டிங்களை செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மீன் ஒரு தொட்டி சைஸில் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க. இது அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தொட்டி வச்சுருக்கீங்களா இல்லை? ஆமாங்கண்ணா. இப்போது நீங்கள் நிற்கிற தொட்டி வந்து உர தொட்டின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம கலரிடோஸ் அப்புறமா கப்பி பண்ணுறோம். குட்டிங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மீனுங்க அந்த தொட்டியை யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 நாள் டாஃப்னியை போட்டு அதில் காப்பாற்றுறோம். அப்புறமா இந்த தொட்டி இது எல்லாமே சின்ன தொட்டிங்க, ரெக்டாங்கிள் ஷேப் தொட்டிங்க. இது வந்து நம்ம கோரா, ஏஞ்சல், டைகர் பார்பு, ரோசி பார்பு இதுங்களெல்லாம் ப்ரீட் பண்ணுறதுக்காக இந்த தொட்டி யூஸ் பண்ணுறோம். அப்புறமா இந்த ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து அந்த ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பிளான்ட்டில் வீடியோ பார்த்த பிளான்ட் வந்து ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு. அதில் தான் மீனுங்கள்லாம் முட்டை வைக்கும். சில மீனுங்க இப்போ கோராக்கு ஏன் நம்ம வாழை இலை போட்டிருக்கோம்னாக்கா, கோரா பீட்டாஸ்லாம் வந்து நுரை கட்டி அதோட முட்டைங்களை நுரையில வச்சு அதுங்களுக்கு ஆக்சிஜன் தர மாதிரி அதுங்க ப்ரீட் ஆகுங்க குட்டிங்க. மற்றது எல்லாமே செடியில் தான் இருக்குங்களே. ஃபீமேலுங்க எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறேன்னா வைல்டு வெரைட்டி மாரி மீனிங் எல்லாமே அதுங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி. இப்போ போலார் பேரட்டு, ஏஞ்சல் எல்லாமே ஸ்லைடாக இருக்க கல், பாட்டு அதில் தான் முட்டை வைக்குங்க. அதுங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி அந்த மாரி நினப்பு. அந்த மாதிரி ஃபீமேலுங்க செடியை பார்க்கும்போது செடியில் போய் முட்டை வைக்குங்க. ரோசி பார்பு, டைகர் பார்பு, விடோ டெட்ரா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் சாஃப்ட் வெரைட்டிஸ் எல்லாம் செடியில் வைக்கும். கோரா அப்புறமா பீட்டாஸ் எல்லாமே இலையில மேலே தான் அதுங்க நுரை கட்டுங்க. நுரை கட்டி அதுங்களுக்கு முட்டை சேஃபாக இருக்கும், ஆக்சிஜன் வேணும்னு சொல்லிட்டு அதோட பபுள்ஸில் எடுத்துன்னு போய் வைக்கோங்க. இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த தொட்டியில் வந்து நம்மளால் விடோ டெட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம உர தொட்டியில் பண்ணால் அதுங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கோரா, ரோசி பார்பு, டைகர் பார்பு, வேறு ஏஞ்சல்லாம் பண்ணலாம் கல் வச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணையில் இருக்க மீன் எல்லாமே பார்த்தோம். அடுத்து நம்ம அண்ணனோட புது கடை வில்லிவாக்கம் கொளத்தூர் ஆர்னமெண்டல் ட்ரேட் சென்டருக்கு போக போகிறோம். நீங்களும் எங்களோட வாங்க. அவ்வளோதான், நான் விட்டு போனேன். S44 கொளத்தூர் ஆர்னமெண்டல் ட்ரேட் சென்டரில் S44 சஞ்சயோட கடை சந்தியா அக்வாரியம். ரீட்டைல் ஷாப்புக்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க சொன்னீங்க, சொல்லுங்க ப்ரோ. அது நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரீட்டைல் வேணும்னு கேட்குறீங்க. நம்ம ரீட்டைல் ஸ்டாப் பண்ணி விட்டோம். அதனால தான் இப்போ ஷாப்பாகவே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ரீட்டைல் இப்போ வேணுன்றவங்க இப்போ ஷாப்புக்கு விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். வில்லிவாக்கத்தில் இருக்குது ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர். இது வந்து கடை நம்பர் வந்து S44 செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது கடை. ஸோ ரீட்டைல் கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியலன்றதுக்காகவே ஒரு ரீட்டைல் கடை வச்சுருக்காங்க. கீழே தான் எடுத்திருப்போம், அங்கே வெறும் மீன் மட்டும் தான் பண்ணோம். நாங்கள் நம்ம கஸ்டமருக்கு வந்து எல்லாமே தரணும், மோட்ரு, ஃபுட்டு, அசோசரிஸும் சேர்த்து பண்ணணுன்றதுக்காக நான் செகண்ட் ஃப்ளோர் வந்து கடையை எடுத்திருக்கேன். கொஞ்சம் சந்தியா அக்வாரியம் லைக் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்க பால் மரமாக வந்து ஷாப்பை பார்த்துட்டு. ஸோ சந்தியா அக்வாரியம் பார்த்துருப்பீங்க, அவங்களே ப்ரீட் பண்ணி அவங்களே வந்து அதை வளர்த்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரதுனால மற்ற கடையோட சீப்பாகவும் கொடுக்க முடியும். ப்ளஸ் வந்து கீழே வெறும் கடை வச்சா அவங்களால வெறும் மீன் மட்டும் தான் கொடுக்க முடியுன்றதுக்காக செகண்ட் ஃப்ளோரில் ஆக்சசரிஸு, டேங்க்ஸு எல்லாமே சேர்த்து கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ரீட்டைல் வாங்குறவங்களுக்காக மட்டுமே இந்த கடை வச்சுருக்காங்க. ஹோல்சேல் இருக்கவங்களுக்கு நீங்கள் பண்ணைக்கு அந்த நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரீட்டைலில் இருக்கவங்க கால் பண்ணாமல் டேரெக்டாக வந்து மீனை வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இது வந்து சந்தியா அக்வாரியமோட கொளத்தூர் ஸ்பாட்டு. இது தான் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பாண்டு, அடுத்தது அவங்களோட கடை, அடுத்தது நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன மீன் வச்சுருக்காங்க, என்ன ரேட்டு கொடுக்குறாங்கலாம் தெரிஞ்சுக்கலாம். சஞ்சய் ப்ரோ, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ப்ரோ காமிக்கலாம். சரி காமிச்சிருங்க. இந்த தொட்டியில் எஸ்கே கோல்டு இருக்குண்ணா. எஸ்கே கோல்டு, ஒரண்டா கோல்டு இருக்குது. ஒரண்டா கோல்டு 30 ரூபாய்க்கு தரும். பேரா சிங்கிளா? சிங்கிள் ஹோல்சேலு, ரீட்டைல் இல்லை. அப்புறம் இதெல்லாம் எஸ்கே பெருசுங்க, 20 ரூபா. இதெல்லாம் கோல்டன் கோரா, ஸ்னோ ஒயிட் கோரா. இதில் என்ன ப்ரைஸ் ப்ரோ? கோரா வந்து இது சைஸ் பெருசுண்ணா. இது
சின்ன சைஸ்லாம் 5 ரூபாய்க்கு தரோம், பெரிய சைஸ் இது 8 ரூபாய். இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு. ஹோல்சேல். ரோசி பார்போட பேரண்ட் பார்த்துருப்பீங்க. ரோசி பார்ப், டைகர் பார்ப். ஸோ காலைல பார்த்த பார்ப் ஃபிஷ்ஷோட செகண்ட் ஸ்டேஜ். ஆமாங்கண்ணா, இது செமி அடல்ட்டுக்கு, அது அடல்ட். வேறு இது கோய் கார்ப். இது சைஸஸ் எல்லாம் மிக்சடாக விட்டுருக்கோம். பெரிய சைஸு, அப்புறமா 10 ரூபா சைஸ் இருக்குது. கபுட்டோ கார்ப் இருக்குது, கலர் கார்ப் மிக்சிங் இருக்குது. இந்த சைஸ் வந்து 30 ரூபா. 4 to 5 இன்ச் வரும், 30 ரூபா. இது வேறு கபுட்டோ 10 ரூபா. இது 30 ரூபா. இதெல்லாம் 10 ரூபா. இதோட குட்டிங்களை பார்த்துருப்பீங்க பழத்தில். இது வந்து செமி, இதெல்லாம் தான் கடைக்கு கொடுக்குற சைஸ். அல்பினோ டின் ஃபைல்ஸ் இது எல்லாமே. பிளாக் டின் ஃபைல் இருக்குது, அல்பினோ டின் ஃபைல் இருக்குது. 5 ரூபான்னு தரோம். இது 15 ரூபாய்னு தரோம். வேறு ஜுவல் ஃபிஷ் இருக்குது. இது கலர் மாறுமா ப்ரோ? இல்லைண்ணா, இதுதான் கலரு. வெரைட்டிஸில் இது ஒரு வெரைட்டி. கோய் கார்ப் கலரே வர்றதில்லை, வந்தால் சீக்கிரமாக காலி ஆகுது. இது எல்லாமே மெட்டாலிக். ஸோ சந்தி அக்வாரியம் காலையிலேருந்து இவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். காலையில் ஃபர்ஸ்ட் இடம் வந்து ரெடி சாண்டி ஆத்தூர், அதுக்கப்புறம் வில்லிவாக்கம்ல அவங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ண போகிற அக்வாரியம் கடை, 3வது ஓஜி பிளேஸ் இந்த குளத்தூரில் இருக்க அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சுட்டு இருக்க ஒரு ஃபார்ம். ஓகே, ஸோ இங்கே என்ன மீன், என்ன ரேட், இதெல்லாம் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு பிஸ்னஸை நல்ல குவாலிட்டியாகவும் சீப்பான ரேட்டுக்கு அந்த மீனை கொடுக்க முடியுதுன்னா, இவங்க அந்த குட்டியிலேருந்தே ப்ரீட் பண்ணி அதை வளர்த்து இவங்களே அதை டேரெக்டாக சேல் பண்ணும்போது அது மற்ற இடத்த விட கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும். ப்ரைஸ்லேயும் சரி, ஃபிஷ்ஷோட குவாலிட்டிலையும் சரி. இவங்களோட சப்போர்ட் மூலமாக நீங்கள் ஏதாவது அக்வாரியம் ஓப்பன் பண்ணாலுமே சரி, இல்லை பிஸ்னஸ்க்கு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பாண்டுக்கு நீங்கள் மீன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சந்தியா அக்வாரியமே கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பாரு நம்புறேன். எப்படி தானே ப்ரோ? ஆமாம், ஃபோன் எடுக்கலன்னா கோச்சிக்காதீங்க, கமெண்டில் திட்டாதீங்க. ஓகே, ஏதாவது பிஸியாக இருந்தால் எடுக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கே ரொம்ப தேங்க்யூ.